அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி சான்றிதழ் என்பது அது வெறும் ஆவணம் அல்ல. ஒருவரது கல்வி பயணத்தில் அவரது எதிர்கால வாய்ப்புகளை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாகும். இன்றைய நிகழ்வு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களுக்கு நலன் கருதிய ஒரு நிகழ்வாகவே அமையப் போகின்றது. அந்த வகையில் சான்றிதழின் முக்கியத்துவம் பற்றி, அது தொடர்பாக அதை எப்படி பெற்றுக்கொள்வது, வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக பல விடயங்கள், இதில் தொடர்பட்ட விடயங்களை பற்றி அலசி ஆராயப் போகின்றோம். அந்த வகையில் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர்களான இருவர் இணைந்திருக்கின்றார்கள். பிரதி பரீட்சை ஆணையாளர்களான திரு சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்களும் திரு சின்னத்தம்பி பிரகாசன் அவர்களையும் நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி? நல்ல சுகம். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விடயம், பலர் அதை பற்றி பேச வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். அது பற்றிய போதிய விளக்கங்கள் மக்கள் மத்தியிலும் இல்லை. இன்று நாகரிகம் அடைந்து விட்டது. பல இணையதள பாவனைகள் எல்லாம் நாடளாவிய ரீதியில் உருவாகிவிட்டது. ஆனால் இருந்தும் பழமைவாத கொள்கைகளுடன், பழமைவாத வழிமுறைகளுடன் சில விடயங்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பணி எங்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் பொதுவான ஒரு கேள்வி, கல்வி சான்றிதழின் முக்கியத்துவம் என்ன? இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவிலே நாடளாவிய ரீதியிலே வருடாந்தம் 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை நடத்துகிறது. இந்த பரீட்சைகளை நாங்கள் பிரதானமாக 2 வகையினதாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஒன்று பாடசாலை பரீட்சைகள், அதே போன்று மற்றது நிறுவனம் சார் பரீட்சைகள். பாடசாலை பரீட்சைகள் என்ற கட்டத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கிற பொழுது கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, தரம் 12 நடாத்தப்படுகின்ற பொது சாதாரண பரீட்சை ஜிட் எக்ஸாம், அதே போன்று பாடசாலை கல்வியோடு தொடர்புடையதான ஆசிரியர் கலாசாலைகளுடைய இறுதிப் பரீட்சை, அதே போன்று தேசிய கல்வியியற் கல்லூரிகளின் இறுதிப் பரீட்சை ஆகியவற்றை நாங்கள் பாடசாலை பரீட்சைகளாக நோக்குவோம். இந்த இத்தனை பரீட்சைகளிலும் பாடசாலை பரீட்சைகள் என்பவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நீங்கள் கேட்ட இந்த சான்றிதழ் அடிப்படையிலே, இந்த சான்றிதழ்கள் என்ற அடிப்படையிலே, சான்றிதழ்கள் என்று சொல்லப்படுவது கல்வி சான்றிதழ்களை பொறுத்தளவிலே ஒருவருடைய கல்வி தகமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாக அது பார்க்கப்படுகிறது. விசேடமாக இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவிலே இலங்கை பரீட்சை திணைக்களம் வழங்குகிற கல்வி சான்றிதழ்களுக்கு சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரம் இருப்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. விசேடமாக இலங்கை கல்வி முறையை பொறுத்தளவிலே நாங்கள் பொது பரீட்சைகளை பொறுத்து பார்க்கிற பொழுது உயர்தர பரீட்சை கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். இந்த வருட உயர்தர பரீட்சையிலே சுமார் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். அதே போன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கும் எண்ணிக்கைக்கு சமனான ஒரு எண்ணிக்கையினர் தோற்றுகிற அதே வேளையிலே கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சையை பொறுத்தளவிலே அது கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். இந்த பரீட்சார்த்தியினுடைய எண்ணிக்கையோடு பார்க்கிற வகையிலே உலகளாவிய ரீதியிலே அவ்வாறு ஒரு பெரிய ஒரு குடித்தொகைக்கு ஒரே பரீட்சையை நடாத்துகிற ஒரு நாடாக இலங்கை முக்கியத்துவம் பெறுகிறது. அதனையும் விட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே நடாத்தப்படுகிற பரீட்சைகளுடைய நம்பகம், தகுதி, தரம் என்பன சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றவையாக இருக்கின்றன. அதனையும் விட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே விநியோகிக்கப்படுகின்ற கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சை சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் என்பன அந்த பரீட்சை சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு நம் மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனுமதியை வழங்குகிற ஒரு நிலைமை சர்வதேச ரீதியில் இலங்கை பரீட்சை சான்றிதழ்களுக்கு இருக்கின்ற ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்காட்டுகிறது. இந்த நேரத்தில் பரீட்சைக்கு பிற்பாடு எவ்வாறு அந்த அசல் சான்றிதழ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கின்றது. உதாரணமாக எங்களுடைய காலத்தில் நாங்கள் வடக்கில் பரீட்சை எழுதினாலும் கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து இந்த பத்திரமுலை என்பது மிகப்பெரிய தூரத்தை அங்கே நாங்கள் ட்ராவல் அந்த பிரச்சனை காலங்களில் ட்ராவல் பண்ணி இங்கு காத்திருந்து பெற்றுக்கொண்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் காலம் மாறி போய்விட்டது. இப்பொழுது என்னென்ன வழிகளில் இந்த அசல் சான்றிதழை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே எங்களுடைய பரீட்சை திணைக்களம் சில முன்னேற்பாடான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் பரீட்சை எழுதினதுக்கு பிறகு ரிசல்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ரிசல்ட் சீட்டுகள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்படும். பாடசாலை அதிபரால் அவர் கையெழுத்து வைத்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று, அதற்கான ரிசல்ட்னதும் காலங்காலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்போவும் அது வழங்கப்படுகிறது. ஆனால் சில வேளைகளில் அது ஒரிஜினலாக இல்லையான்றதை சில நிறுவனங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. பரீட்சை திணைக்களத்தின் பரீட்சை ஆணையாளர்களால் சைன் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டை அவர்கள் கேட்டு நிற்கிறார்கள். உண்மையில் பரீட்சை திணைக்களம் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 5 வருடங்களில் இருந்து
நிகழ்நிலை முறையில் ஆன்லைன் முறையில் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்குது. உண்மையில் மக்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு எழுதின பரீட்சைகள், அதாவது A-level பரீட்சை, O-level பரீட்சை மிக முக்கியமானது. இந்த பரீட்சைகள் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதியிருந்தால் அதுக்கான பெறுபேறுகளை, அதுக்கான ரிசல்ட் சீட்டை அவர்கள் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இவ்வளவு தூரம் வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எங்களுடைய பரீட்சை திணைக்களம் ஒரு நாள் சேவையை வழங்கி கொண்டிருக்குது. ஒரு நாள் சேவையில் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு வந்தால், அந்த 5 நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வந்தால் நீங்கள் ஒரு நாளில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூர இடத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் செலவழித்து 2 நாள் மெனக்கெட்டு நீங்கள் எடுக்க தேவையில்லை. 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு பரீட்சை எழுதின அத்தனை பேருமே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் எங்களுடைய இணையதளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேணும். www.doenets.lk என்ற இணையதளம். இது கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு சிம்பிளான வழி, கூகுளுக்குள்ளே போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கான்னு அடித்தால் அது முதலாவது லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது எங்களோட திணைக்களத்தை தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் அதில் காட்டும் எங்களுக்கு. அதில் 2வது ஆப்ஷனாக இருக்கும் சர்டிஃபிகேட்ன்றது. ஆன்லைன் சர்டிஃபிகேட் GC A-level O-level என்று இருக்கும். அதற்குள்ளே கிளிக் பண்ணும்போது அவருக்கு அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு இது உண்டு வரும், ஆன்லைனில் சர்டிஃபிகேட் ரிக்வெஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்ன்றது. அந்த சர்டிஃபிகேட் அவர் அதில் கிளிக் பண்ணும்போது அதில் உள்ளுக்குள்ளே போகும்போது அதுக்கான சில தரவுகள் அதில் கேட்கும். அவருடைய பெயர், அவருடைய இண்டெக்ஸ் நம்பர், அவர் பரீட்சை எழுதின ஆண்டு, இப்படியான தகவல்கள் கேட்டுக்கொண்டு வரும். அப்போ அந்த தகவல்களை அவர் சரியாக பூர்ணப்படுத்தி கொண்டு வரும்போது கடைசியாக அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அவருக்கான ரிசல்ட் சீட் அதில் வியூ பண்ணப்படும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் அவர் 2 முறையில் பேமெண்ட் ஆப்ஷன் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஒன்று, அவர் ஏதாவது ஒரு கார்டு மூலம், விசா கார்டு மூலம் அவர் என்ன செய்யலாம்னா ஆன்லைனில் பே பண்ணி, அதுக்கான ஆப்ஷனில் அவர் பே பண்ணி அதுக்கான ரிசீட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு எப்போ கிடைச்சி கொண்டு இருக்கும். அவர் குறிப்பிடுற அந்த மொபைல் ஃபோன் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று போய்கொண்டே இருக்குது. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலாம்னா பேமெண்ட் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்னு ஒன்று வரும். அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணினதுக்கு பிறகு அவர் அதில் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடும், உங்களோட இது கம்ப்ளீட் ஆகியிருக்குதுன்றது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு மெசேஜ் ஆகும். ரைட், உங்களோட ரிக்வெஸ்ட் இப்போ பிரிண்ட்டுக்கு போகுது, உங்களோட ரிசல்ட் சீட் பிரிண்ட் ஆகுது, இப்போ இது டிஸ்பேச் ஆகுது என்ற விவரங்கள் அவருடைய ஃபோனுக்கு மெசேஜாக போய் கொண்டு இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளை பரீட்சை திணைக்களம் செய்திருக்குது. அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி 3 நாளைக்குள்ளே எங்களுக்கு இந்த ரிசல்ட் சீட் அவர் குறிப்பிட்ட அட்ரஸுக்கு அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண யாரும் இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட என்ன செய்யலாம், தன்னோட ரிசல்ட் சீட் தேவையினால் அப்ளை பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஒரு அட்ரஸை போட்டாலும் சரி, வெளிநாட்டுக்குனால் அதுக்கான அட்ரஸை போட்டால் அதுக்கான பேமெண்ட் சிஸ்டம் வந்து அது வேறையாக இருக்கும். அந்த பேமெண்ட்டுகளை பே பண்ணும்போது அவர்களுக்கான உரிய ரிசல்ட் சீட் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆன்லைனில் பே பண்ண முடியாமல் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவர் எங்களுடைய அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் அதற்கான அறிவுறுத்தல்களும் இருக்குது. தமிழ்லேயே எங்களோட வெப்சைட்டில் அறிவுறுத்தல்கள் போடப்பட்டிருக்குது. கட்டாயம் நீங்கள் அந்த வெப்சைட்டுகள் ஒருக்கா போய் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தமிழில் அதுக்கான அறிவுறுத்தல்கள் இருக்குது. அதை நீங்கள் வாசிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்து அதில் ஒரு பின் நம்பர் ஒன்று தருவீங்க. அந்த கோட் நம்பரை கொண்டு வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் சிஸ்டத்தில் என்டர் பண்ணோன்னா அது அங்கால மூவ் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இலகுவான விடயத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இருந்தபோதும் இவ்வாறு இருந்தும் என்னுடைய சான்றிதழ் அங்கே இல்லை என்ற அங்கலாய்ப்பு பலரிடத்தில் இருக்கக்கூடும். அவ்வாறானவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை அடுத்த கேள்வியாக நான் கேட்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளி முன்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளி முன்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் இருவருடன் சான்றிதழின் முக்கியத்துவம், அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இணையதளத்தில் இவ்வாறு பகிரப்பட்ட விடயம் ஒரு வரசு பிரசாதம், அனைவருக்கும் இலகுவானது. நாட்டின் பொருளாதார இவ்வளவு தூரம் நெருக்கடியான நிலைமையில் இருந்தால் கூட பயணப்படாமல் செலவழிக்காமல் இலகுவாக அவர்களுடைய ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல விடயம். ஆனாலும் இருந்த போதும் ஆங்காங்கே சில குறைபாடுகள் அனைத்து துறைகளிலும் இருக்கின்றது. தன்னுடைய சான்றிதழ் அந்த இணையதளத்தில் இல்லை என்று அங்கலாய்க்கின்ற மாணவருக்கு அவர் எவ்வாறு அந்த விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும்? இதில் உண்மையில் உங்களுடைய அங்கலாய்ப்பு 2001ஆம் ஆண்டுக்கு முன்னர்
பரீட்சை எழுதியவருக்கு இந்த அங்கலாய்ப்பு வருவது ரொம்ப நியாயமாக இருக்கும். ஏனென்றால் 2001ஆம் ஆண்டுக்கு முந்திய பெறுபேறுகள் தொடர்பாக நாங்கள் இன்னும் தரவேற்றம் செய்யவில்லை. 2001ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த உயர்தர பரீட்சை, சாதாரண பரீட்சை ஆகியவற்றினுடைய சான்றிதழ்களை நாங்கள் தரவேற்றம் செய்திருக்கிறோம். நிகழ்நிலையில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் விசேடமாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பவர்கள், இந்த குறிப்பிட்ட வருடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பவர்கள், பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று ரிக்வெஸ்ட் சர்டிஃபிகேட் என்ற பகுதிக்குள்ளே, இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்திலே ரிக்வெஸ்ட் சர்டிஃபிகேட் என்ற பகுதிக்குள்ளே நுழைந்ததன் பின்னர் அங்கே அறிவுறுத்தல்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அறிவுறுத்தல்களை முற்றுமுழுதாக வாசித்து விளங்கி கொண்டதன் பின்னர் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற படிமுறைகளின் அடிப்படையிலே அவர்கள் இந்த செயற்பாட்டை செய்வார்களாய், ஆனால் அது இலகுவாக இருக்கும். பெரும்பாலும் பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரை வருகிற தொலைபேசி அழைப்புகளிலே நாங்கள் விண்ணப்பித்து விட்டோம், எங்களுடைய சான்றிதழ் இன்னும் வந்து கிடைக்கவில்லை என்பதென்றால் சொல்வார்கள். அவரிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது இந்த அறிவுறுத்தலில் இருக்கின்ற ஒரு சில பகுதியை அவர்கள் நிறைவு செய்திருந்தாலும் கூட அதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் அந்த செய்ய வேண்டிய செயற்பாடுகளை செவ்வனே செய்யாத காரணத்தினாலே இடையிலே அந்த சான்றிதழ்கள் தரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று ஆரம்பத்திலே இந்த விண்ணப்பிக்கின்ற படிமுறையை அவர்கள் ஆரம்பித்து சென்றதன் பின்னர் அவர் கொடுப்பனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போன்று தமக்கு வசதியான ஒரு விதத்திலே அந்த கொடுப்பனை அவர்கள் செய்யலாம். கொடுப்பனவை செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஐ ஆல்ரெடி மேட் த பேமெண்ட் என்ற பகுதிக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதிலே ஏற்கனவே ரிக்வெஸ்ட் சர்டிஃபிகேட் என்று பிரவேசித்த அதே பகுதிக்குள்ளே மீளவும் பிரவேசித்து ஐ ஆல்ரெடி மேட் த பேமெண்ட் என்ற பகுதிக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசித்து முதல் சொன்ன இரு விதமான கொடுப்பனவு முறைகளிலே ஏதாவது கடன் அட்டை அல்லது வரவட்டை மூலமாக இந்த கொடுப்பனவு செய்யப்பட்டிருந்தால் அது தானாக இற்றைப்படுத்தப்பட்டு அந்த இடத்துக்கு செல்லும். இல்லாத போது தபால் நிலையங்கள் ஊடாக கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் முதற் சொன்ன ஐ ஆல்ரெடி மேட் த பேமெண்ட் என்ற பகுதிக்குள்ளே சென்று அங்கே இருக்கின்ற அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அங்கே உள்ளீடு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு திரையிலே அவர்களுடைய பெறுபேற்று சான்றிதழை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே திரையிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற பெறுபேற்று சான்றிதழிலே முக்கியமாக அவர்கள் பார்க்க வேண்டிய விடயம் பெயரிலே இருக்கின்ற ஆங்கிலத்திலே இந்த பெயர் குறிப்பிடப்படும். ஆங்கிலத்திலே பெயர்களில் இருக்கின்ற எழுத்துக்கூட்டல்கள் சரியாக இருக்கின்றனவா, தங்களுடைய பெறுபேறுகள் மற்றும் அந்த விடயங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு அவர்கள் சப்மிட் கொடுப்பதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு பிரவேசிப்பார்கள். அதற்கு பின்னர் தான் நிகழ்நிலையிலே உரிய அந்த விண்ணப்பதாரி அல்லது விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவர் அந்த சான்றிதழை அச்சிடுவதற்கான ஒரு கட்டளையை வழங்குகிறார். இந்த கட்டளை வழங்கப்பட்டதுக்கு பிறகுதான் அங்கே சான்றிதழ் அச்சிடப்படுகிற பணிக்கு செல்லும். அதுக்கு பின்னர் தான் அடுத்து தபாலில் சேர்ப்பது போன்ற விடயங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். எதுவாக இருந்த பொழுதிலும் கூட நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போன்று என்னுடைய பெறுபேறு அங்கே இல்லையோ என்று சந்தேகப்படுகிற 2001ஆம் ஆண்டுக்கு முன்னர் தோற்றிய ஒரு பரீட்சார்த்தியாக இருப்பாராக இருந்தால் அவர்கள் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக நேரடியாக பௌதீக ரீதியாக அவர்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு வந்து முதலில் சொன்ன ஒரு நாள் சேவையிலே அவர்கள் தமது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதன் மூலமாக தங்களுடைய பெறுபேற்று சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது 2001ஆம் ஆண்டுக்கு முந்திய ஆவணங்களை பொறுத்தளவு புத்தகங்களிலே இதுவரையிலே மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்காலத்தில் இவற்றை வருடல் செய்து ஸ்கேன் செய்து இந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து பரீட்சை பெறுபேறுகளை வழங்குகிற ஏற்பாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் முந்திய வருடங்களில் உள்ளவர்களும் நிகழ்நிலையிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நிலையிலே பார்க்கிற பொழுது 2001ஆம் ஆண்டுக்கு முந்திய பரீட்சைக்கு தோற்றியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் நேரடியாக பரீட்சை திணைக்களத்துக்கு வருகை தந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக ஒரு நாள் சேவை ஊடாக அல்லது சாதாரண சேவை ஊடாகவோ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமானோர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புக்காக செல்கின்றார்கள், வெளிநாட்டு கல்விக்காக செல்கின்றார்கள். அவர்களிடத்திலும் பல கேள்விகள் இருக்கின்றது. வெளிநாட்டு கல்விக்காக வேலைவாய்ப்புக்காக இந்த சான்றிதழை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதன் படிமுறைகளிலும் சில மாற்றங்கள் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் எவ்வாறு இதை அணுகிக் கொள்வது? உண்மையில் வெளிநாட்டு தேவைக்காக பயன்படுத்துகிற இந்த சர்டிஃபிகேட்டை வெளிநாட்டு தேவைக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு டிஃப்ரெண்டான வே ஒன்று இருக்குது. அவைண்ட ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டி இருக்கு. பெரும்பாலும் எப்படி இருக்குமென்னா வெளிநாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துகிற சர்டிஃபிகேட் எல்லாம் எங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியால் என்டோஸ் பண்ணப்பட வேணும். என்ன பண்ணுறதான் அங்கே அது வேலிடானதாக இருக்கும். அதுக்கான ஆப்ஷனை பரீட்சை திணைக்களம் எப்படி ஏற்பாடு செய்திருக்கின்றால் இவர் எங்களுடைய பிரதி பரீட்சையாளர் குறிப்பிட்டது போல் நாங்கள் ஆன்லைனுக்குள்ளே போய் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு பரீட்சைகள் எடுத்தவர்கள்
அந்த ஒன்லைனுக்குள்ளே போய் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவர் உள்நாட்டு தேவைக்கா அல்லது வெளிநாட்டு தேவைக்கா எடுக்க போகிறாருன்றது. அப்படி அந்த ஆப்ஷனை அவர் கிளிக் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் என்ன செய்யப்படும் என்றால், இந்த ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் அனுப்புவோம், அமைச்சகத்துக்கு அனுப்புவோம். அதை அனுப்பினதுக்கு பிறகு அவருக்கான மெசேஜஸும் போகும், இது அங்கே அனுப்பப்பட்டுட்டுதுன்றது. அவர் என்ன செய்ய வேணும் என்றால் சேனலிங்கன்ற ஒரு இதில் போய், அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் சேனலிங்குக்குள்ளே போய் அவர் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று அவருக்கு போகும் அங்கே, அதை வச்சு அவர் புக் பண்ணணும் அங்கே எந்த நாள் தான் அதை எடுக்க போகிறேன்ன்றது. அப்போ அவர் அங்கே போனார் என்றால் அந்த நாளுக்கு புக் பண்ணிவிட்டு அந்த நாளுக்கு அங்கே போனார் என்றால் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காட்டும் போது அந்த சர்டிஃபிகேட்டை என்டோஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக எத்தனை நாட்களுக்குள் அதை எடுத்து இது இவர் அப்ளை பண்ணினதில் இருந்து அடுத்த நாள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவோம். அவர் சேனலில் புக் பண்ணும்போது அவருக்கு இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து அவர் என்ன செய்யலாம், அந்த புக்கிங் டேட்டை அவர் டிசைட் பண்ணி கொள்ளலாம். அப்போ புக் பண்ணின டேட்டை டிசைட் பண்ணிவிட்டு அவர் அந்த நாள் போனாலே அந்த நாளில் எடுத்துக்கொண்டு போகலாம். அதன் கொடுப்பனவு தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியுமா? உண்மையில் எங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட 600 ரூபாய். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் 600 ரூபாய் எடுப்படும். அவர் கொப்பி ஒன்று எடுக்கிறார் என்றால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பேமெண்ட்டுகள் வேறுபடும். ஃபாரின் மினிஸ்ட்ரி சர்டிஃபிகேட்டுக்கும் எங்களுக்கு அதே அளவு பேமெண்ட் இருக்குது. ஆனால் ஃபாரின் மினிஸ்ட்ரியிலே அவர் அந்த சேனலிங்கில் போய் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அவர் பே பண்ண வேண்டி இருக்குது. அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் அதுக்கான பேமெண்ட் விவரங்கள் அங்கே காட்டப்பட்டிருக்குது. அப்போ எங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கு அவர் பே பண்ண வேண்டிய தேவை 600 ரூபீஸ் மட்டும்தான். எத்தனை கொப்பி கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யப்படும்னால் அந்த பேமெண்ட்டுகள் எங்களுக்கு அட் ஆகும். ஆன்லைனில் இல்லாமல் நேரடியாக எடுக்கிறவர்கள் சில வேளைகளில் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் ஆன்லைனில் எடுக்கிறார்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன செய்யணும்னால் இமெயிலில் அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்புறதுக்கு ஏற்பாடுகள் செய்யுது. அவர் சப்போஸ் இங்கே தேவையில்லை, எனக்கு இமெயிலில் எடுத்தது போதுமென்று கருதினார் என்றால், ஒரிஜினல் தேவையில்லை, இமெயிலில் எடுத்த அந்த கொப்பினா எனக்கு போதுமென்று கருதினார் என்றால் ஃபாரின் மினிஸ்ட்ரி அவருடைய மெயில் அட்ரஸுக்கு அதை அனுப்பும். அப்போ அவர் இங்கே வராமல் என்ன செய்யலாம் என்றால் அந்த சர்டிஃபிகேட்டை அவர் இருக்கிற இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரிஜினல் ஹார்ட் காப்பியாக என்டோஸ் பண்ணி தேவை என்றிருந்தால் அவர்கள் எங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஹார்ட் காப்பி அங்கே என்ன செய்யணும் என்றால் போய் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. 2001க்கு முதல் எடுக்கிறவர்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை. அவர்கள் இங்கே எங்களிட ஃபோமுகள் இருக்குது. காலையில் 8 மணிக்கெல்லாம் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தின் வேலைகள் ஆரம்பித்து விட்டுடும் இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கானது. அவர்கள் காலையில் வந்தால் எங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், கேட் என்ட்ரன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்ஸில் அதுக்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே உள்ளுக்குள்ளே போனாலே அதில் எங்கே போகணுமெண்டு 1 2 3 எல்லாம் போடப்பட்டிருக்கும். ஈஸியான அக்சஸ் இருக்கும். எல்லா மொழியிலையும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியாக்கள் இருக்கணும். அவர்களுக்கு அங்கே ஒரு ஃபோமுகள் இருக்கும். O லெவல் என்றால் என்ன ஃபோமு பாவிக்க வேணும், A லெவல் என்றால் என்ன ஃபோம் என்ற விவரங்கள் அங்கே இருக்கும். அவர் அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான பே பண்ணுற கவுண்டரும் அங்கேயே இருக்கும். எங்களுக்கு அவர் வெளியில் போய் அலைய தேவையில்லை. அப்போ அந்த கவுண்டர்லேயே அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ரிசீட்டை கொடுத்தாருண்டா முழுசாக கொடுத்தாருண்டால் அதில் என்ன நடக்கும்னால் ஒரு வித்தின் ஒரு 2 hours 3 hours அவருக்கான சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவர் எடுத்துக்கொள்ளலாம். பை ஹேண்டாக எடுக்கிறதுண்டு அவர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப வேணுமென்றால் அவர் அதை அந்த எங்களோட ஃபோமிலேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாரின் மினிஸ்ட்ரியில் தான் எடுக்க போகிறேன்னு. அப்போ அந்த ஆப்ஷன் அவர் டிக் பண்ணிவிட்டு அங்கே அனுப்பினாருன்னால் அது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அடுத்த நாள் என்ன செய்யப்படும்னால் அனுப்பப்படும். இன்றைக்கு அப்ளை பண்ணினாருன்னா அடுத்த நாளுக்கு அது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்படும். சில சர்டிஃபிகேட்டுகள் அவர் இப்போ எத்தனை வருஷங்கள்ன்றதை பொறுத்து சில வேளை டைமுகள் கொஞ்சம் கூட நேரமாகலாம். சில பழைய அவரோட 1986ஆம் ஆண்டு சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டி இருந்தால் அதுக்கான சர்ச்சிங் ப்ரோசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிறபடி அவர் காலையில் வந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஆகவே அந்த அண்மையில் இருக்கிற சர்டிஃபிகேட் என்றால் உடனடியாக எடுத்துலாம். இப்போ போன வருஷம் அதுக்கு முதல் வருஷங்கள் என்றால் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் அந்த கேள்வியை தான் கேட்கலாம் இருந்தேன். ஒரு 1970ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு நபர் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறான ஆவணங்களை அவர் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளருடன். கல்வி சான்றிதழின் முக்கியத்துவம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நபர் தனது 1970-80 காலப்பகுதியில் தனது சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருக்கின்றது. நீங்கள் புதிய தலைமுறைக்கு, அதாவது 2001 அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இணையதளம் வாயிலாக நிகழ்நிலை வாயிலாக பெற்றுள்ளதற்கான வழிவகைகளை செய்துவிட்டீர்கள். ஆனால் அவ்வாறானவர் எவ்வாறு இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வரும்போது என்னென்ன ஆவணங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட அவர் யோசித்து கொண்டிருப்பார்.
அவருக்கான நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்ன? இந்த விடயத்தில் இந்த நிகழ்நிலையோடு தொடர்புடையதான இன்னும் சில தகவல்களை சேர்த்து பின்னர் இதோடு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதிலே நிகழ்நிலையிலே சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுகிற வகையின் அடிப்படையிலே நாங்கள் இது இரண்டாக பிரித்தால், ஒன்று நிகழ்நிலையிலே பெற்றுக்கொள்வது, மற்றது நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். முதலில் நீங்கள் கேட்டது போன்று வெளிநாட்டு சான்றிதழ்களுக்காக நிகழ்நிலையிலே விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு பௌதீக ரீதியான ஒரு சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது. இது இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய கவனத்துக்கு மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நிகழ்நிலையிலே வெளிநாட்டு தேவைக்காக ஃபாரின் பர்பஸ் அந்த தேவைக்காக நிகழ்நிலையிலே ஆன்லைனிலே ரிக்வெஸ்ட் பண்ணுபவர்களுக்கு பௌதீக ரீதியான சான்றிதழ் வழங்கப்படுவது கிடையாது. அப்போ அவர்களுக்கு பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று நிகழ்நிலையிலே வெளிநாட்டு தேவைக்காக ஒருவர் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பாராக இருந்தால் அவர் விண்ணப்பிக்கின்ற அந்த குறிப்பிட்ட சான்றிதழுடைய ஒரு மின்னஞ்சல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் அங்கே அதனை என்டோஸ் செய்ததன் பிறகு குறிப்பிட்ட அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் டாக்குமெண்ட், ஒரு மென் பிரதி சாஃப்ட் காப்பி அவர்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வெளிநாட்டு தேவையை பொறுத்தளவிலே இவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்காகவோ அல்லது வேறும் தொழில் நிமித்தமாகவோ தான் இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இதிலே நிகழ்நிலையிலே வழங்கப்படுகிற அந்த மென் பிரதியை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துவதற்கான அங்கீகாரம் இருக்கின்ற அல்லது ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடுகிற நிறுவனங்களுக்கு சமர்ப்பிப்பதாக இருந்தால் மட்டும் அவர்கள் நிகழ்நிலையிலே விண்ணப்பிப்பதன் மூலமாக அந்த மென் பிரதியை அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பணியை செய்வதற்காக அவர்கள் வர வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் பௌதிக ரீதியான சான்றிதழை வெளிநாட்டு தேவைக்காக பயன்படுத்துவதாக இருந்தால், முதல் சொன்னது போன்று சில நாடுகளுக்கான விசேட ஏற்பாடுகள் இருக்கின்றன. பொதுவாக வெளிநாட்டு தேவை அடிப்படையிலே எடுக்கின்ற பௌதீக ரீதியான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் எவருக்கேனும் தேவை என்று சொன்னால் அவர்கள் முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு நேரடியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நேரடியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுகிற போது அது காலப்பகுதியை கடந்து 2001ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டதாக இருக்கலாம், முந்தியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக ஒரு சான்றிதழ் தேவை என்று கருதுபவர்கள் வெளிநாட்டு தேவைக்காக அவர்கள் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று உரிய சான்றிதழ் தயார்படுத்தப்பட்டதன் பின்னர் நாங்கள் அந்த சான்றிதழை வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அதற்கு பிறகு இதில் சேனலிங் ஊடாக உரியவர்கள் பிரவேசித்து அவர்களோடு தொடர்பாடல் செய்யப்பட்ட ரெஃபரன்ஸ் நம்பரை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஃபிசிக்கலாக ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கார்டு அவர்களுக்கு வழங்குவோம். அதிலே அந்த சான்றிதழ்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சேனலிங் ஊடாக இந்த குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் நம்பருக்குரிய சான்றிதழை எந்த நாளிலே அங்கே போய் சேகரிப்பது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளினுடைய அந்த நேர கால அளவை டைம் ஸ்லாட்டை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு செல்வதன் மூலமாக அவர்கள் ஒரு சான்றிதழை என்டோஸ் பண்ணுவதற்காக இன்றைய நாளிலே 1200 ரூபாய் அவர் அறவிடுகிறார்கள். அந்த ஒரு சான்றிதழுக்காக 1200 ரூபாய் செலுத்தி குறிப்பிட்ட அந்த டைம் ஸ்லாட்டிலே அவர்களுக்கான அந்த ஃபிசிக்கல் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று பரீட்சை திணைக்களத்திலே நேரடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பவர்கள் அவருடைய முதற் பிரதிக்காக 600 ரூபாயும் ஒரே சான்றிதழுடைய மேலதிக பிரதியாக இருந்தால் அதற்கு 300 ரூபாய் மேலதிகமாகவும் நாங்கள் அறவிடுகிறோம். அதனை விட விரைவு தபால் மூலம் ஸ்பீட் போஸ்டிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இலங்கைக்குள்ளே இருக்கின்ற ஸ்பீட் போஸ்ட்டுக்கான கொடுப்பனவு எவ்வளவோ அந்த தொகை 600 ரூபாவோடு சேர்த்து அவர்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வெளிநாட்டு சான்றிதழ் என்ற அடிப்படையிலே முதலில் சொன்னது பொதுவாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிலே சேகரிக்கின்ற சான்றிதழ்களை பொறுத்தது தான். இதிலே ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவிலே ஆஸ்திரேலியாவுக்கான சான்றிதழ்களிலே அந்த ஆஸ்திரேலியாவினுடைய வீசாவுக்காக விநியோகிக்கப்படுகிற சான்றிதழ் என்ற ஒரு விசேட ஏற்பாடு இருக்கிறது. இதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விண்ணப்பிக்கிற பொழுதே நாங்கள் அந்த பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று விண்ணப்பத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெளிநாட்டு தேவைக்கானதா, ஆஸ்திரேலியாவுடைய தேவைக்கானதா அல்லது ஐக்கிய அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு தேவைக்கானதா என்றெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதிலே உரிய தேவையின் அடிப்படையிலே ஆஸ்திரேலிய வீசாவுக்காக ஒருவர் விண்ணப்பிப்பாராக இருந்தால் அதிலே அந்த சான்றிதழிலே நாங்கள் அதனுடைய பின்புறத்திலே ஆஸ்திரேலிய வீசாவுக்காக விசேடமாக விநியோகிக்கப்பட்ட சான்றிதழ் என்ற ஒரு முத்திரையை பதிப்போம், ஒரு ஃப்ராங்க் அதிலே
அளிக்கப்படும். அதற்கு பிறகு அதை நேரடியாகவே அந்த உரிய விண்ணப்பதாரி அந்த சான்றிதழை தான் பெற்றுக்கொண்டு உரிய விசா தேவைக்காக அவர்கள் சமர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அமெரிக்க கிரீன் கார்டு விசாவுக்கு ஒருவர் விண்ணப்பிப்பாராக இருந்தால் அவர் விண்ணப்பித்து அந்த சான்றிதழை கிடப்பிலே வைக்க வேண்டியிருக்கும். அந்த விசா கிரீன் கார்டுக்கான தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படும் வரையிலே. பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கான அந்த சான்றிதழை விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதனையும் விட எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸ் EMS என்ற அடிப்படையிலும் வெளிநாடுகளுக்கு சான்றிதழை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதன் ஊடாகவும் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. அப்போது EMS ஊடாக எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸ் ஊடாக சான்றிதழ்களை அனுப்புவதாக இருந்தால் அந்த தெரிவை குறிப்பிடுவதன் மூலமாக குறிப்பிட்ட முகவரிகளுக்கு EMS ஊடாக அந்த சான்றிதழ்கள் சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விசேடமாக கனடா போன்ற நாடுகளுக்காக விசேட ஏற்பாடுகள் இருக்கின்றன. வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ் WES என்று சொல்வார்கள், WES என்று சொல்வார்கள். அது வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ் என்பவர்கள் இந்த சான்றிதழ்களை சேகரித்து உரிய நிறுவனங்களுக்கு அல்லது கல்வி நிலையங்களுக்கு சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு தேவைப்பாடு இருக்கிறவர்கள் அந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது வேறும் பணிபுரிகிற இடத்தில் இருக்கிற நிறுவனங்கள் சொல்வார்கள், இந்த சான்றிதழை WES ஊடாக எங்களுக்கு கிடைக்க செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அப்படியான ஏற்பாடுகளின் போது அவர்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற பொழுதே தமது சான்றிதழ்களை WESக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்ல வேண்டும். நாம் அப்படி சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த WESக்கு இந்த சான்றிதழை கிடைக்க செய்வதற்காக ஒரு கூரியர் சர்வீஸை அவர்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அப்போ கூரியர் சர்வீஸை ஏற்பாடு செய்வது விண்ணப்பதாரியாக இருப்பார். அதற்கு பிறகு நாங்கள் அந்த கூரியர் சர்வீஸுக்கு WESக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றிதழை அவர்களுக்கு நேரடியாக நாங்கள் சமர்ப்பிப்போம். அந்த கூரியர் சர்வீஸ் WESக்கு கிடைக்க செய்வதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்வார்கள். அது கனடாவிலே அது விநியோகிக்கப்படுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. இவ்வாறு பல விதமான வகையிலே சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிற நிலைமைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் தங்களுடைய முகவரிக்கு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறானவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தங்களுடைய முகவரிக்கு கிடைப்ப செய்வதற்கான ரிக்வெஸ்டை அவர்கள் தருவார்களாக இருந்தால் அதற்கு ஏற்ற விதத்திலே குறித்த நாட்டுக்கு அந்த சான்றிதழை அனுப்பி வைப்பதற்காக விமான தபால் மூலமாக இருந்தால் அதற்கான கொடுப்பனவு, அதே போன்று கூரியர் சர்வீஸாக இருந்தால் அதற்கான கொடுப்பனவு, அல்ல முதல் சொன்னது போன்று எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸ் என்பது கிட்டத்தட்ட ஒப்பீட்டளவிலே ஒரு பெருமானம் குறைந்த கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் செலவிலே அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால இப்போ அண்மை காலத்திலே இந்த எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸை நிறைய பேர் தெரிவு செய்கிறார்கள். அது ஒப்பீட்டளவிலே குறைந்த ஒரு கொடுப்பனவோடு அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூரியர் சர்வீஸ் என்றெல்லாம் பொறுக்கிற பொழுது கிட்டத்தட்ட 25,000 உள்ளிட்ட 20,000 25,000 ஆகிய பெருமானத்திலே இந்த செலவு அவர்களுக்கு அமையும். ஒப்பீட்டளவிலே குறைந்த வெளிநாட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸ் இப்போதைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட உங்களுடைய வினாவுக்கு வருகிற பொழுது 70ஆம் ஆண்டு காலப்பகுதி என்றில் இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50ஆம் ஆண்டிலிருந்து 51ஆம் ஆண்டிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய இந்த அரசாங்கத்தினால் நடாத்தப்பட்ட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே நடாத்தப்பட்ட பரீட்சை சான்றிதழ்கள் அதற்கான ஆவணங்கள் பரீட்சை திணைக்களத்திலே பேணப்பட்டு வருகின்றன. இதிலே சாதாரணமாக அண்மையிலே பரீட்சைக்கு தோற்றிய ஒருவர் ஒரு நாள் சேவைக்காக எவ்வாறு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறாரோ அதே விதத்திலே அவர்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இதிலே மிக முக்கியமாக ஆவணங்கள் என்று சொல்லுகிற பொழுது தேசிய அடையாள அட்டை தான் ஒரு ஆளடையாள பத்திரமாக நாங்கள் பார்க்கிறோம். விசேடமாக சான்றிதழிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பெயரும் தேசிய அடையாள அட்டையிலே இருக்கின்ற பெயரும் ஒத்திருக்குமாக இருந்தால் சான்றிதழை விநியோகிப்பதிலே இடர்பாடுகள் இல்லை. இதில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் சான்றிதழ்களை நேரடியாக விநியோகிக்கிற பொழுது யாருக்கு விநியோகிப்போம் என்பதுதான். இது கண்டிப்பாக விண்ணப்பதாரிக்கு விநியோகிப்பதிலே ஆட்சேபனைகள் கிடையாது. விண்ணப்பதாரி தன்னுடைய தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த சான்றிதழுடைய உரிமையாளர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் அவருக்கு நாங்கள் அந்த சான்றிதழை விநியோகிப்போம். அதே வேளையிலே இந்த சான்றிதழ்களை உரிய விண்ணப்பதாரி அல்லது பெற்றோருக்கு விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளும் பரீட்சை திணைக்களத்தில் இருக்கிறது. நேரடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவ்வாறு பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பங்களிலே பெற்றோர் இந்த விண்ணப்பதாரியுடைய பெற்றோர் தாம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் அந்த பிள்ளையினுடைய
பிறப்பு சான்றிதழையும் தமது ஆளடையாள பத்திரத்தையும் சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த சான்றிதழை நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று வாழ்க்கை துணைக்கு நாங்கள் இந்த சான்றிதழை விநியோகிக்கிறோம். வாழ்க்கை துணை என்பவர்கள் சட்ட ரீதியான வாழ்க்கை துணையாக இருப்பவர்களுக்கு இதனை சமர்ப்பிக்கிறோம். அது அவர்கள் தமது திருமண சான்றிதழை சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்களுடைய திருமணத்தையும் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய ஆளடையாள பத்திரத்தையும் சமர்ப்பிப்பார்களேயானால் வாழ்க்கை துணை, பெற்றோர், உரியவர் ஆகியோருக்கு நாங்கள் நேரடியாக சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான வழங்குவதற்கான ஏற்பாடுகளை பரீட்சை திணைக்களம் வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களுக்கு இலகுவாக சென்றடையும் விதமாக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். தொடர்பாடல் துறையாக, இணையத்துறையாக இருக்கலாம். ஆனால் இதற்குள் சாதக பாதக விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நமக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். மச்சான், எனக்கு பட்ட ப்ரோக்ராம்ட பேர் வந்துட்டுடா. முன்னுக்கு ஒரு ஒன்று ஒட்டி வைக்கணும் நீங்கள் ஸ்க்ரீனில். மக்களின் தேவை கருதி இலகுவாக இந்த இணையதளங்கள் வாயிலாக நீங்கள் இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் போலி சான்றிதழ் தொடர்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். தொடர்ச்சியாக சிறு இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் இருவருடன் கல்வி சான்றிதழின் முக்கியத்துவம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இணையம் வாயிலாக இலகுவாக மக்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த விடயத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது போலி சான்றிதழ் தொடர்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. அது தொடர்பாக பரீட்சை திணைக்களம் எடுத்துக்கின்ற நடவடிக்கைகள் எதுவாக இருக்கின்றது? உண்மையிலேயே போலி சான்றிதழ்கள் சம்பந்தமாக மக்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது உண்டு. போலி சான்றிதழ்கள் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருப்பதுன்றது பரீட்சை திணைக்களம் இதுவரை ஐடென்டி பண்ணது அதில்லை. உண்மையில் மக்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், உங்களுக்கான பெறுபேறுகளை வழங்குறது பரீட்சை திணைக்களமாக இருக்கிறபடியால் நேரடியாக இந்த ஆப்ஷன், நாங்கள் குறிப்பிட்ட ஆப்ஷன்கள் மூலம் மட்டுமே நீங்கள் இந்த பெறுபேறுகளை எடுத்துக்கொள்ள முடியும். நேரடியாக பரீட்சை திணைக்களத்துக்கு வந்தோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பெறுபேறுகளை எடுக்கும்போது போலி சான்றிதழ்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். இடையில் இருக்கும் யாராவது முகவர்கள் மூலம் நீங்கள் இந்த வேலைகளை செய்ய வெளிக்கிடும்போது சில வேளைகளில் போலி சான்றிதழ்களுக்கான வாய்ப்புகள் இடம்பெற வாய்ப்புகள் இருக்குது. பரீட்சை திணைக்களம் போலி சான்றிதழ்களை ஐடென்டி பண்ணுறதுக்கண்டு சில சிஸ்டங்களை உருவாக்கி வச்சிருக்கு. அதைத்தான் கேட்கணும். ஏனென்றால் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை வாய்ப்பை வழங்குகின்ற நிறுவனங்கள் உண்மைத்தன்மையை எவ்வாறு சரிபார்ப்பது? கல்வி நிறுவனங்கள், வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் அத்தனையும் இவர்கள் இன்டர்வியூ பண்ணினதுக்கு பிறகு அவருக்கான ரிசல்ட் சீட்டை பரீட்சை திணைக்களத்துக்கு வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பும். அரச நிறுவ திணைக்களங்களில் இருக்கிற அத்தனை உத்தியோகத்தர்களுடைய பெறுபேறுகளும் வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது அதை சரிபார்க்கிறதுக்காக பரீட்சை திணைக்களத்துக்கு அவ்வாறு அனுப்பப்படும். அங்கே அவர்கள் அனுப்புறது அங்கே இருக்கிற அலுவலகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர் மூலம் அது கன்ஃபிடென்ஷியலான ஒரு முறையில் சீல் பண்ணி எங்களுக்கு அனுப்பப்படும். அப்போ இங்கே இருக்கிற எங்களுடைய சர்டிஃபிகேட் பிரான்ச்சில் இருக்கிற எங்களுடைய ஆணையாளர்கள் அந்த ரிசல்ட் சீட்டையும் எங்களோட லெஜரில் இருக்கிற ரிசல்ட் சீட்டையும் சரிபார்த்து அது சரியாக இருந்தால் அது சரியானது என்பதை அனுப்புவார்கள். அது பிழையாக இருக்கும் பட்சத்தில் அந்த போலி சான்றிதழ்களாக அது ஐடென்டி பண்ணப்படுமாக இருந்தால் அதற்கான விசாரணைகள் நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த விசாரணைகள் அது எவ்வாறு கண்டுபிடிக்கிறோம் என்பதை எங்களுக்கு இப்போது அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்றால் அதுகள் சில ரகசியமான விடயங்கள் என்றபடியாக அது எவ்வாறான எங்களுக்கான டெக்னிக்ஸை நாங்கள் பாவிக்கிறோம் என்றது நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரச நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் அவரிடம் இணைவாராக இருந்தால் வேலைக்காக, அல்லது கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எங்களோட பரீட்சை திணைக்களத்துக்கு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பும்போது நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணி சர்டிஃபை பண்ணி அனுப்புவோம். அப்படி அது போலியாக இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதில் அந்த தெரியப்படுத்தும் போது அந்தந்த நிறுவனங்கள் அவர்களுக்கான ஆக்ஷன்களை எடுக்கிறதோட பரீட்சை திணைக்களமும் அவர்களுக்கான உரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும். எவ்வாறான தண்டனைகள் அவர்களுக்கு இருக்கின்றன? உண்மையிலேயே இதுகள் பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரையில் பரீட்சை சட்டத்தின்படி இது ஒரு பாரிய குற்றங்களாக கருதப்படும். இதில் கண்டுபிடிக்கப்படுபவர்களுக்கு, இதில் ஈடுபடுறவர்களுக்கு இதற்கான ஒரு பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் பிடியாணை இன்றி கைது செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் கிடைக்கின்றது.
அவர்கள் கட்டாயம் சட்டத்தின் முன் போலீஸினால் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய தண்டனையின் அளவை பொறுத்து அவருக்கான தண்டனைகள் வழங்கப்படும். மேக்சிமம் 2 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருடைய குற்றத்தை பொறுத்து அதைவிட மேலதிக தண்டனை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் எங்களுடைய பரீட்சை சட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே யாரும் அப்படியான ஒரு வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்றது எங்களுடைய இந்த இடத்திற்கான வேண்டுகோள். ஏதாவது வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருந்தால் அந்த வெரிஃபிகேஷன் இருக்கிற அரசு நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களோ அப்படி தேவைகள் இருக்குமாக இருந்தால் பரீட்சை திணைக்களத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பினால் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ரோசஸ் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த திணைக்களங்களுடைய சான்றிதழை பொறுத்தவரையில் குறிப்பாக திணைக்களத்தால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகளுக்கு மாத்திரம்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? கண்டிப்பாக பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரை பரீட்சை திணைக்களத்திலே 1968ஆம் ஆண்டின் பொது பரீட்சைகள் சட்டத்தின் அடிப்படையிலே இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படுகிற சான்றிதழ்களை மட்டுமே விநியோகிக்கிற தேவைப்பாடும் கட்டாயமும் கடப்பாடும் பரீட்சை திணைக்களத்துக்கு இருக்கிறது. உண்மையில் கல்வி சான்றிதழ்கள் என்று சொல்லுகிற பொழுது அது கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சை ஆகியவை தான் அடிப்படை கல்வி தகமைகளாக பார்க்கப்படுகின்றன. அவற்றினுடைய சான்றிதழ்களை பரீட்சை திணைக்களம் வழங்குகிறது. பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்பது தொடர்பாக நேரடியாக இந்த சான்றிதழ்கள் அதனுடைய பிரதிகளை உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்பி உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற அதே வேளையிலே இன்னும் ஏற்கனவே முதல் நாங்கள் சொன்ன இணையதளத்தில் இருக்கின்ற ரிக்வெஸ்ட் சர்டிஃபிகேட் பகுதியிலே வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ற பகுதிக்குள்ளே 2 விதமான சான்றுபடுத்தல்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கேட்டது போன்ற ஒரு நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது வேறும் நபர்களாக இருக்கலாம். ஒரு நேர்முக பரீட்சையின் போது கூட நிகழ்நிலையிலேயே இந்த சான்றிதழ் சம்பந்தமான உண்மைத்தன்மையை பரீட்சிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே பரீட்சை திணைக்களத்தினாலே ஒரு நாள் சேவையிலோ அல்லது நிகழ்நிலையிலோ பெற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழிலே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ற பகுதிக்குள்ளே பிரவேசித்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை உள்ளீடு செய்வதன் மூலமாக அந்த சான்றிதழுடைய உண்மை பிரதியினுடைய ஒரு நகலை திரையிலே பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஒரு பௌதிக ரீதியாக சமர்ப்பிக்கப்படுகிற ஒரு சான்றிதழை நிகழ்நிலையிலே வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ற பகுதிக்குள்ளே பிரவேசிப்பதன் மூலமாக திரையிலே வரவழைத்து கொண்டு அதனுடைய உண்மை பிரதியினுடைய ஒரு பக்கத்தை வரவழைத்து கொண்டு இதனை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக அதனை சரிபார்ப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. ஒன்று. அதே போன்று இந்த சான்றிதழுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாத பட்சத்திலும் கூட வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ற ரீதியிலே அது பொதுவாக யாரும் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட பரீட்சாத்தினுடைய பரீட்சையினுடைய வருடம் அதனுடைய சுட்டிலக்கம் போன்ற விடயங்களை உள்ளீடு செய்வதன் மூலமாக காட்சி திரையிலே ஒரு பெறுபேற்று சான்றிதழை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் சுமார் 200 ரூபாய் அறவிடுகிறோம் ஒரு பெறுபேற்றை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. அந்த கொடுப்பனவை செய்ததன் பின்னர் காட்சி திரையிலே அது வியூ பண்ணலாம், பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாகவும் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை விடவும் வெளிநாட்டு சான்றிதழ்களை பொறுத்தளவில் அவர்கள் என்டோஸ் பண்ணினதுக்கு பிறகு இதனை அந்த குறிப்பிட்ட சான்றிதழுடைய ஒரு பிரதியை இந்த சான்றிதழ் நேரடியாக வெளிநாட்டு தேவைக்காக ஒரு விண்ணப்பதாரி விண்ணப்பித்தாலும் கூட அதனை நாங்கள் வெளிநபர்களுடைய தொடர்பு இல்லாத விதத்திலே பரீட்சை திணைக்களம் நேரடியாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கிறது. அவர்கள் அதனுடைய வருடல் செய்யப்பட்ட ஸ்கேன் செய்யப்பட்ட ஒரு பிரதியை எடுத்து அதனை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அதனை கிளவுடிலே ஏற்றி வைப்பார்கள். ஏற்றி வைத்ததுக்கு பிறகு ஒரு QR கோடை வழங்குவார்கள் அந்த சான்றிதழுக்காக. அது உலகளாவிய ரீதியிலே எங்கே இருப்பவரும் கூட அந்த குறிப்பிட்ட வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கின்ற அந்த QR கோடை வருடல் செய்வதன் மூலமாக ஸ்கேன் செய்வதன் மூலமாக திரையிலே அந்த சான்றிதழை பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை விடவும் நீங்கள் கேட்டது போன்று இந்த போலியான சான்றிதழ்களை பொறுத்தளவிலே போலியான ஒரு சான்றிதழ் என்று எங்கேயாவது எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்குமாக இருந்தால் பெரும்பாலும் இது நிறுவனங்களிலே பல்கலைக்கழகங்களிலே தொழில் வாய்ப்பை வழங்குகிற நிறுவனங்கள் தான் இந்த முறைப்பாட்டை செல்கின்றன. இந்த சான்றிதழ் தொடர்பில் எங்களுக்கு சந்தேகம் நிலவுகிறது என்று சொன்னால் முதல் கட்டமாக நாங்கள் செய்வது அதனுடைய தலைமை நிர்வாகியினுடைய பொறுப்பிலே அதனை எடுத்துக்கொண்டதன் பிறகு பரீட்சை திணைக்களத்துடைய பொறுப்புக்கு அதனை எடுப்போம். எடுத்ததன் பிறகு பிரதி பரீட்சை ஆணையாளர் அவர் குறிப்பிட்டது போன்று பல்வேறு ஏற்பாடுகள் இருக்கின்றன. நாம் வழங்கிய சான்றிதழா என்பதை பரீட்சிப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு ஏற்பாடுகள் பரீட்சை திணைக்களத்தில் இருக்கின்றன. அதன் ஊடாக நாங்கள் அதனை உறுதிப்படுத்தி இது பரீட்சை
திணைக்களம் வழங்கிய சான்றிதழா இல்லையா என்பதை சொல்வதற்கான ஒரு விசேட ஏற்பாட்டை வைத்திருக்கிறோம். அதனை விட பரீட்சை திணைக்களம் வழங்குகிற அந்த சான்றிதழை இலங்கையிலே பரீட்சை திணைக்களம் மட்டும்தான் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போதைக்கு இருக்கிறது. அதனை நாம் வழங்கியதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியான ஏற்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு விதமான ஏற்பாடுகள் ஊடாக அந்த பாதுகாப்பை, இவற்றினுடைய நம்பகத்தை, தரத்தை பேணுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதே நேரத்திலே குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றவாளியாக ஒருவர் இந்த விடயம் தொடர்பிலே உறுதிப்படுத்தப்படுவாராக இருந்தால் பொது பரீட்சைகள் சட்டத்தின் அடிப்படையிலும் பொதுவான இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொது சட்டத்தின் அடிப்படையிலும் தண்டனையை வழங்குவதற்கு போலி ஆவணங்களை தயாரித்தல் என்ற குற்றத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்படுவதற்கும், பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போன்றோ பிடியாணையின்றி கைது செய்யப்படுவதற்கும், குற்றவியல் குற்றமாக பரீட்சை குற்றங்களை பொறுத்தளவில் அவை குற்றவியல் குற்றமாக பார்க்கப்படுகின்றன. ஒரு கொலை குற்றம் எவ்வாறு ஒரு குற்றவியல் குற்றமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று பரீட்சை சட்டத்தை மீறுவதும் குற்றவியல் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற விதத்திலே பரீட்சை சட்டம், பொது சட்டம் என்பவற்றின் அடிப்படையிலே தண்டனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தாராளமாக இலங்கைக்குள்ளே இருக்கின்றன. எனவே இலங்கையின் கல்வி சான்றிதழ் பெற்றுக்கொள்வது தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் இருந்த அடிக்கடி எழுகின்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கமாக, பூரண விளக்கமாக இந்த நிகழ்வில் வாயிலாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு பொதுமக்கள் சார்ந்த ஒரு நிகழ்வாக, பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தால் அது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் பரீட்சை திணைக்களத்துக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகள், நமக்கு தனிப்பட்ட ரீதியாக வருகின்ற அழைப்புகள் தொடர்பில் எல்லாம் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு இடர் நிலைமைகளை சந்திக்கின்ற விடயத்தை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். விசேடமாக கொழும்பிலிருந்து பல்வேறு தூர இடங்களிலிருந்து நேரடியாக இங்கே வந்து சில குறைபாடுகள் காரணமாக மீள திரும்பிச் சென்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வருத்தப்பட்டு இருக்கிறார்கள். நாங்களும் வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் பொதுவாக இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதோடு தொடர்புடைய பல்வேறு அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். நிகழ்நிலை வாயிலாக எங்களுடைய பரீட்சை திணைக்களத்துடைய இணையதளம் வாயிலாக வழங்கி இருக்கின்றோம். அதனை உசாவுவதன் மூலமாக தேவையான ஆவணங்களாக இருக்கலாம், தேவைப்பாடுகளை முறையாக பூர்த்தி செய்து வருவதற்கான ஏற்பாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு கூர்ந்து பொதுவாக இந்த சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு வருவதற்கு முன்பதாக இலங்கை பரீட்சை திணைக்களத்துடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலே பிரவேசித்து அங்கே இருக்கின்ற அறிவுறுத்தல்களை தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்களே ஆனால் மிக இலகுவாக அந்த விடயங்களை, உங்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை பொதுமக்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துவதோடு, இவ்வாறான பொது விடயங்கள் தொடர்பான அறிவூட்டத்தை வழங்கிய விதத்திலே வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அதோடு தொடர்புடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் இனிய நன்றிகளை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் சார்பிலும், என்னோடு இன்றைய நிகழ்வை கலந்து கொண்ட பிரதி பரீட்சை ஆணையாளர், இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் சார்பிலும் இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர்கள் திரு சின்னத்தம்பி பிரகாசன் அவர்களுக்கும் திரு சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து பல விடயங்களை விளக்கமாக தெளிவாக வரையறுத்திருந்தீர்கள். அந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நமக்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.